ஏங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாத்து பாத்து இருங்கம்மா. மடி ஏங்க அவங்க இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னங்க இந்த பேக்கையாவது கொஞ்சம் பிடிங்க. வெடிக்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பாத்துமா பாத்து பொறுமையா மெதுவா பாத்து பாத்து பாத்துமா மெதுவா உள்ள கூட்டிட்டு போ. நான் ஆட்டோ கட் பண்ணிட்டு வந்துடுறேன். போங்க. எவ்வளவு ஆச்சுப்பா? நீங்களே ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க சார். பாத்து வாங்க வாங்க மெதுவா வா. பாத்து மெதுவா பாத்து வாங்க. ஐயோ சமந்தி ஐயோ பாத்து உட்காருங்க. உட்காருங்க. மெதுவா மெதுவா பாத்து பாத்து பாத்து. ஐயோ சமந்தி இருங்க, குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். சம்மந்திமா எனக்கு எதுவும் வேணாம், ஒன்றும் வேணாம். ஏங்க ஆட்டோ காசு கொடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? அம்மா உள்ள வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஏய், உங்க அம்மாவுக்கு சாவித்திரின்னு பொருத்தமா தான் பேர் வச்சிருக்காங்க. அங்க டாக்டர் ஒன்னும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நடிகை சாவித்திரியை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பாரு. கவுண்டமணி சொல்ற மாதிரி உலக நடிப்படா சாமி. சமந்தி டாக்டர் என்ன சொன்னாங்க? சம்பந்தி ஒரு 4-5 நாளைக்கு காலை ஆடாம அசையாம ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க சம்பந்தி. குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா சம்பந்தி? வேணாம் சம்பந்தி, இப்ப எதுவும் வேணாம். அம்மா டாக்டர் இப்படி உன்னை காலை தொங்க விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல? ஆமாண்டி. இல்ல இல்ல மேல வை. வேணாண்டி, சம்பந்தி இருக்காங்கல்ல. பரவாயில்லம்மா, கால் இப்படி தொங்க விடக்கூடாது. எடுத்து இப்படி மேல வை. ஏய் பாத்து எடுமா. ஆமா நானே பாத்துக்கலான்னு தான் இருந்தேன் சம்பந்தி. என்னால அங்க தனியா இருக்க முடியாம போனதுனால தான் மேகலாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் தேவையில்லாம உங்களுக்கெல்லாம் சிரமம் கொடுத்துட்டேன் இல்லையா? பரவாயில்ல சம்மந்தி, இருக்கட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தானே நல்லது. உங்களுக்கு கால் சரியாகிற வரைக்கும் நீங்க இங்கேயே மேகலா கூடவே இருங்க. நாங்க உங்களை பாத்துக்கிறோம். வலி ஜாஸ்தியா இருக்குன்னு குறையறதுக்காக ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்படியே தலை லேசா கிறுகிறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு சம்பந்தி. அப்படியே கொஞ்ச நேரம் போய் படுத்தா நல்லா இருக்கும். ஏங்க அம்மாவை கொஞ்சம் கை தாங்களா புடிங்க, மேல கூட்டிட்டு போலாம். ஐயோ மேலையா? ஏண்டி? டாக்டர் தான் காலை அசைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் எப்படி படிக்கட்டுல ஏறுவாங்க? பின்ன அம்மாவை வேற எங்க படுக்க சொல்றது? வந்து கொஞ்சம் கை பிடிச்சிங்கன்னா தூக்கி கொண்டு போய் நம்ம ரூம்ல படுக்க வச்சிடலாம். அதெல்லாம் முடியாது ராஜா. அந்த கைத்துக்கட்டுல கொண்டு வந்து ஹால்ல போட்டேன்னா சம்மந்தியம்மா அங்கேயே படுத்துப்பாங்கல்ல. கட்டுல ஹால்ல எல்லாரும் வரப்போக இருப்பாங்க. சங்கடமா இருக்குமே மாமா. டாக்டர் காலுக்கு 2 தலைக்காணி வச்சு நீடி படுக்கணும்னு சொல்லிருக்காரு. அதுவும் இல்லாம பாத்ரூம் போயிட்டு வரணும்ல அத்த. ஹால்ல இருந்தா எழுந்து போய் வரதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும்ல அத்த. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் உன்னை கேக்குறேன். சொல்லு மேகலா. ஒரு 4 நாளைக்கு மட்டும் அம்மா உங்க ரூம்ல இருந்துக்கட்டுமே. நீங்க அம்மா கூட இருங்க அத்த, மாமா ஹால்ல இருக்கட்டும். அப்பா, மேகலா சொல்றது சரிதான்ப்பா. ரவி உமா ரூமையும் கேட்க முடியாது. ஒரு 3-4 நாள் தானப்பா, அது வரைக்கும் நீங்க ஹால்ல இருந்துக்குங்க. அத்தை இப்ப இருக்கிற நிலைமைக்கு உங்க ரூம் தான்ப்பா சரியா இருக்கும். சரி, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. அம்மா அம்மா உள்ள கூட்டிட்டு போமா. சம்பந்தி நான் போய் உள்ள படுத்துக்கிறேன். சரி போங்க. ஐயோ அம்மா அம்மா மாமா மெதுவா சரியாயிடுமா? மெதுவா 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 என்ன புடிச்சுக்க. புடி வா.
என்னங்க ஹால்ல தைரியமா படுத்து தூங்கிடுவீங்க தானே? 4 நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரூம்ல இருந்து வேற ஏதாவது வேணுமா? ம்ஹும். வேண்டாம், எல்லாம் இங்கேயே இருக்கு. ஏதாவது வேணும்னா வந்து எழுப்புங்க. ம். சம்மந்தி வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. டாக்டர் சொன்னதுனால உங்க தலையணிய காலுக்கு வைக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால என்னங்க, பரவாயில்ல. இல்ல, உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு. அதெல்லாம் ஒரு தொந்தரவும் இல்ல சம்பந்தி. நான் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன். மேகலா தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்துட்டா. அவ சரியா தானே செஞ்சிருக்கா? இங்க கொசுக்கடி இருக்குங்கிறத நான் மறந்தே போயிட்டேன். நீங்களாவது கேட்கணும்ல. நீ தூங்கியிருப்ப, ஏன் தொந்தரவு செய்யணும்னு தான் வரல. சரி, நான் போய் படுத்துக்கிட்டுமா? ம், சரி சீதா. ம். என்ன கொரட்ட சத்தம்! தூங்க முடியாது போல இருக்கே. பேசாம வெளியிலேயே போய் படுத்துடலாம். ஏன் நீயும் ஹாலுக்கு வந்துட்ட? அதை ஏன் கேக்குறீங்க நீங்க? அங்க அந்த அம்மாவோட கொரட்ட சத்தம் தாங்க முடியல. ஓ, அந்த அம்மாவோட கொரட்ட சத்தமா அது? நான் கூட இந்த நேரத்துல யாரு கிரைண்டர்ல அரைக்கிறாங்கன்னு யோசனை பண்ணேன். உங்க பெட்ரூம்ல எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா? ம், தாராளமா. எங்க உன் தலைகாணி? அது அந்த அம்மாவோட காலுக்கடியில இருக்கு. சீதா, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? இதோ காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுட்டு எடுத்துக்கிட்டு வரேன். அத்தை, ஒரு சின்ன வேலை பண்ணி தர முடியுமா? என்ன மேகலா? நீங்க அம்மாக்கு ஒரு காஃபி போட்டு தர முடியுமா? போட்டு தந்துட்டா போச்சு. உங்க மாமா கூட இப்ப காஃபி தான் கேட்டாரு. 2 பேருக்கும் ஒன்னா போட்டுடலாம். ஐயோ அத்தை, அம்மாவுக்கு நம்ம வீட்ல போடுற பவுடர் காஃபி குடிக்க மாட்டாங்க. அப்புறம் வேற